பெங்களூரில் சிறப்பு நற்செய்தி கூட்டம். நாள் மார்ச் 28, 29, 30. நேரம் மாலை 6:30 மணிக்கு. தேவ செய்தி மற்றும் ஜெபம் சகோதரர் எல் வின்சன்ராஜ். எல்லாரை காட்டிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். இன்றைக்கு உன் வீட்டில் கடைசியாளாய் இருக்கலாம், ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கலாம். கனத்துக்குரியவர்களாக கர்த்தர் உன்னை மாற்றப் போகிறார். சகோதரி கலா வின்சன்ராஜ். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிற கர்த்தர் உங்க இருதயத்தை தமது ஆவியினால் நிரப்பி விடுவார். அல்லேலூயா. இடம் ஈடன் நினைவு ஆலயம், ஜெயநகர், பெங்களூர். தேவ பிள்ளைகளே, இந்த சிறப்பு நற்செய்தி கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். எனக்கு உதவிடும் உம் இரக்கங்கள் மகா பெரிது. இக்கட்டில் எனக்கு உதவிடும் உம் இரக்கங்கள் மகா பெரிது. பாவமோ சாபமோ மந்திரமோ தேவ கோபமோ, பாவமோ சாபமோ மந்திரமோ தேவ கோபமோ, உம் கைகளில் விழுகின்றேனா, உமது கைகளில் விழுகின்றேனா. இக்கட்டில் எனக்கு உதவிடும் உம் இரக்கங்கள் மகா பெரிது. எனக்கு நீர் இறங்கும், ஆத்துமாவை குணமாக்கும். கர்த்தாவே எனக்கு நீர் இறங்கும், ஆத்துமாவை குணமாக்கும். மிகுந்தவும் இரக்கங்களால் மீறுதல்கள் நீக்கிவிடும். இரக்கங்களால் மீறுதல்கள் நீக்கிவிடும். பாவமோ சாபமோ மந்திரமோ தேவ கோபமோ, பாவமோ சாபமோ மந்திரமோ தேவ கோபமோ, கைகளில் விழுகின்றேனா, உமது கைகளில் விழுகின்றேனா. ஆயிரம் தலைமுறைக்கும் நீரே இரக்கம் செய்பவரே, ஆயிரம் தலைமுறைக்கும் நீரே இரக்கம் செய்பவரே. இரக்கங்கள் எப்போதுமே முடிவதே இல்லையே, இரக்கங்கள் எப்போதுமே முடிவதே இல்லையே. பாவமோ சாபமோ மந்திரமோ தேவ கோபமோ,
கோபமோ பாவமோ சாபமோ மந்திரமோ தேவ கோபமோ உம் கைகளில் விழுகின்றேனா உமது கைகளில் விழுகின்றேனா கர்த்தாவே உம்மை நோக்கி எந்தன் கண்களை ஏறெடுக்கிறேன் கர்த்தாவே உம்மை நோக்கி எந்தன் கண்களை ஏறெடுக்கிறேன் இரக்கம் செய்யும் வரைக்கும் உம்மையே நோக்கிடுவேன் இரக்கம் செய்யும் வரைக்கும் உம்மையே நோக்கிடுவேன் பாவமோ சாபமோ மந்திரமோ தேவ கோபமோ பாவமோ சாபமோ மந்திரமோ தேவ கோபமோ கைகளில் விழுகின்றேனா உமது கைகளில் விழுகின்றேனா இக்கட்டில் எனக்கு உதவிடும் உம் இரக்கங்கள் மகா பெரிதே இக்கட்டில் எனக்கு உதவிடும் உம் இரக்கங்கள் மகா பெரிதே பாவமோ சாபமோ மந்திரமோ தேவ கோபமோ பாவமோ சாபமோ மந்திரமோ தேவ கோபமோ கைகளில் விழுகின்றேனா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்று ஒரு வாழ்த்துதலை, ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். நம் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரசன்னமாக்குவது எத்தனை பெரிய பாக்கியம். மோசே சீனாய் மலையில் ஏறுகிற போதெல்லாம் ஆண்டவருடைய மகிமையான பிரசன்ன மோசையின் மேல் இறங்கி வந்தது. தேவன் அவனோடு கூட பேசினதினால் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். அவன் கீழே இறங்கி வருகிற பொழுது தேவ ஜனங்கள், அந்த மக்கள் எல்லாம் அவனுடைய முகம் பிரகாசித்திருக்கிறதை பார்த்தார்கள். தேவனுடைய பிரசன்னத்தினால் அவன் நிறைந்திருந்தான். அதனால் தான் அத்தனை லட்சம் ஜனங்களை சமாதானத்தோடு கூட அவனால் வழிநடத்தி கொண்டு போக முடிந்தது. ஸ்தேவானுடைய வாழ்க்கை பாருங்கள். ஆலோசனை சங்கத்தில் அவனை நிறுத்தி அவர்கள் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஸ்தேவான் பேசின ஞானத்தை அவர்களால் எதிர்க்க முடியவில்லையாம். அவனுடைய முகம் ஒரு தேவதூதனுடைய முகத்தை போல பிரகாசித்தது என்றெல்லாம் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரசன்னமாக்கும் பொழுது தேவ பிரசன்னம் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தெய்வீகமான சமாதானத்தை உண்டு பண்ணுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சுற்றி எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும், பெரிய பெரிய பாடுகளை நாம் சந்தித்துக் கொண்டிருந்தாலும், நம் இருதயத்துக்குள் தேவன் வைக்கிற மெய்யான சமாதானம் அதை விவரிக்கவே முடியாது. அதை யாரும் அறிந்து கொள்ள முடியாது, அதை சொல்லவும் முடியாது. அந்த அளவிற்கு தேவ பிரசன்னத்தினால் நம் இருதயத்திலும் சிந்தையிலும் தேவ சமாதானம் உண்டாகிறது. அதனால்தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம்
உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் ஆண்டுகளும் என்பதாக அவர் எழுதுகிறார். தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களில் அவருடைய பிரசன்னத்தினால் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் தம்மிடத்தில் வந்தவர்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சமாதானத்தோட போ என்று சொல்லிதான் அனுப்பியிருக்கிறார். ஒரு பாவி பெண் ஆண்டவருடைய பாதத்தில் போய் அழுத போது பாருங்கள், சமாதானத்தோட போ, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை பாருங்கள், சமாதானத்தோட போ, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். பெரும்பாட்டினால் கஷ்டப்பட்ட அந்த பெண்ணை பார்த்து சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி நலமாயிரு என்று ஆண்டவர் சொன்னதை குறித்தெல்லாம் நாம் வாசிக்கிறோம். சமாதானத்தை தருகிற நம்முடைய தேவன் தம்முடைய முகத்தின் ஒளியினால் பிரசன்னத்தினால் நம்மை சமாதானத்தினால் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி இப்பொழுது நாம் ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரசன்னமாக்கி எங்களுக்கு நீர் சமாதானம் கட்டளையிட கடவர் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக ஆண்டவரே, இப்பொழுது எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் சமாதானத்தை நீர் கட்டளையிடும்படியாக, உம்முடைய முகத்தை அவர்கள் மேல் பிரசன்னமாக்கும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்தெந்த பகுதியில் எந்தெந்த இடத்தில் கர்த்தாவே உம்முடைய முகத்தை இங்கு பிரசன்னமாக்கிவிடும். இந்த பகுதியில் தான் அநேக பாடுகள் இருக்கிறது, இந்த பகுதியில் தான் நான் பிரச்சனைகளை சந்தித்து வருகிறேன், இங்குதான் பாவத்தோடு நான் போராடி கொண்டிருக்கிறேன், உம்முடைய முகத்தை இங்கு பிரசன்னமாக்கும், எனக்கு சமாதானத்தை கட்டளையிடும் என்று யாரெல்லாம் எந்த காரியத்தில் நின்று ஆண்டவரே உம்முடைய முகத்தின் ஒளி அந்த பிரசன்னம் என்மேல் இறங்கி வரட்டும் என்று கேட்டுக்கொள்கிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, கர்த்தராகிய தேவன் அந்த பகுதியில் உம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி அவர்கள் அனுபவித்து வருகிற அந்த தீங்கை, அந்த பாடுகளை, அந்த இருள்களை அவர்களை விட்டு நீக்கி போட்டு தெய்வீகமான சமாதானத்தை ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் தந்தருளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.